150cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் மோட்டார் சைக்கிளை சூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இதே கேள்வி எங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் இல்லை, கண்டிப்பாக 2 மோட்டார் சைக்கிள் சூஸ் பண்ணியிருப்போம். எல்லோருக்கும் வணக்கம். நான் அல்தாஃப். மீட் அஹமத் சேனலுடைய மோட்டோ சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது R15 வெர்ஷன் 3. இந்த வண்டிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை, ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு வண்டியாக நம்ம டெய்லி ரோட்டில் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. அப்படி என்ன இருக்குது இந்த வண்டியில் பார்ப்போம். இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்காக ரொம்பவே பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று இதோடைய டிசைன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இந்த R15 மாடல் பார்த்தீங்கன்னா அதோடைய பிக் டேடி அப்படின்னு சொல்லப்படுற R1லேருந்து இன்ஸ்பயர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெர்ஷன் 1லேருந்து இப்போ இருக்க வெர்ஷன் 3 வரைக்குமே அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெர்ஷன் 2 கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க வெர்ஷன் 3யோட டிசைன் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு காரணத்தினாலேயே மக்கள் எல்லோரும் இந்த வண்டியை ஒரு ப்ரீமியம் மோட்டார் சைக்கிளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வண்டியினுடைய மெயினான அட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா LED ஹெட்லாம்ப்ஸ், ஷார்ப்பான ஃபேரிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் R1 இன்ஸ்பயர்ட் டெயில் செக்ஷன், இந்த மாதிரி நிறையா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான கேரக்டர் இருக்குது. ஒன்று காமான சீரான கேரக்டர், இன்னொன்று போல்டான ஸ்போர்ட்டி கேரக்டர். இந்த 2 கேரக்டர்ஸுமே இந்த வண்டி ஓட்டும்போது நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா VVA அப்படிங்கிற டெக்னாலஜியை Yamaha யூஸ் பண்ணியிருக்கிறது தான். இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போ இன்ட்ரெஸ்டிங்காக மாறுச்சு அப்படின்னா இந்த R15 மாடல் முதலாக ஒரு நேக்கடு வெர்ஷனாக ரிலீஸ் ஆன போது தான். Yamaha MT-15 இந்த வண்டியினுடைய மெயினான அட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிரி ஹெட்லாம்ப்ஸ், நீட்டான பாடி ஒர்க்ஸ் மற்றும் ட்ரெயில் செக்ஷன். R15 மாதிரியே இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிக் டேடியான MT-09 இல்லைன்னா MT-10லேருந்து இன்ஸ்பயர்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2 வண்டிகளுக்கும் நிறையவே ஒத்துமைகள் இருக்குது. அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஜின். சிங்கிள் சிலிண்டர் 155cc லிக்விட் கூல்ட் இன்ஜின். R15 V3யோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 18.6 PS பவரும் 14.1 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே சமயம் MT-15 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக 18.5 PS பவரும் 13.9 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 2 நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியாது. ஆனால் ரைடிங்கில் பார்த்தீங்கன்னா MT-15யோட பாட்டம் அண்ட் பிக்கப் கொஞ்சம் R15யோட ஜாஸ்தியாகவே இருக்கும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா MT-15யோட ரியர் ஸ்ப்ராக்கெட் R15ல கொடுத்துருக்க மாதிரி 48 டீத் ஸ்ப்ராக்கெட்டாக இல்லாமல் 52 டீத் ஸ்ப்ராக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. இதனால தான் R15யோட டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. அதே சமயம் MT-15யோட பாட்டம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஓகே, இதை தவிர மற்ற வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா R15ல கிளிப் ஆன் ஹேண்டில் பாரும் ஸ்பிளிட் சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே சமயம் MT-15ல பார்த்தோம் அப்படின்னா அப்ரைட் ஹேண்டில் பாரும் சிங்கிள் சீட்டும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பற்றி பார்த்தோம்னாலும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஷார்ப் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்குது. ஆனால் R15ல கொடுத்துருக்க டுவல் சேனல் ABS-ஐ இங்கே MT-15லும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மேபி MT-15யோட அடுத்த வருஷன் ரிலீஸ் பண்ணும்போது இந்த டுவல் சேனல் ABS-ஐ கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ விலையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா R15 1.5 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸும், அதே சமயம் MT-15 1.4 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸும் வருது. ஸோ இந்த விலை, ஸ்டைல், பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த 2 வண்டியும் மற்ற 150cc பைக்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னதான் நிறைய ஒத்துமை இருந்தாலும் இந்த 2 வண்டியும் வெவ்வேறு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டூரிங் அல்லது சிட்டி ரைட் விரும்புகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் MT-15 சூஸ் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் ஒரு ட்ராக் அல்லது ஸ்போர்ட்டி ரைட் விரும்புகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா எந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும்.
அதுக்காக R15ல டூரிங் பண்ணவே முடியாதுன்னு நாங்கள் சொல்லலை. அதோட ஹேண்டில் பார், அது சீட்டிங் பொசிஷன், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த வண்டி லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதெல்லாம் மட்டுமே நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சோம். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.